ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ரெக்கமெண்டட் சிஸ்டமில் இருக்க அக்யூரேசி மெட்ரிக்ஸ் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்கலாம்னா அதோட டைப்ஸு, அப்புறம் அதோட ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்யூரேசி மெட்ரிக்ஸ்னால் என்ன? இந்த அக்யூரேசி மெட்ரிக்ஸுங்கிறது என்னன்னா ஒரு குவான்டிடேட்டிவ் மெஷர். ஓகேவா? இது வந்து யூசரோட ப்ரிஃபரன்ஸையும் அவரோட பிஹேவியரையும் ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு மாடலாக நம்மளுக்கு தரும். ஓகே, எவாலுவேட் பண்ணி ஒரு மாடலாக நம்மளுக்கு தரும். ஸோ இதான் அக்யூரேசி மெட்ரிக்ஸை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு இது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சிஸ்டம் ப்ரிடிக்ட் பண்ண அவுட்புட்டை தருதுன்னு கூட நம்மளுக்கு சொல்லலாம். ஓகேவா? அது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் மெஷர். இது வந்து யூசர் ப்ரிஃபரன்ஸையும் பிஹேவியரையும் ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு தருது. அப்புறம் வந்து அதோட சிஸ்டம் ப்ரிடிக்ட் பண்ணது எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அந்த அவுட்புட்டு, அதையும் நம்மளுக்கு சொல்கிறது தான். இதில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் அக்யூரேசி மெட்ரிக்ஸ். செகண்ட் வந்து ரேங்கிங் அக்யூரேசி மெட்ரிக்ஸ். இந்த ப்ரிடிக்ஷன் அக்யூரேசி மெட்ரிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர், நெக்ஸ்ட் வந்து மீன் அப்சல்யூட் எரர். இந்த ப்ரிடிக்ஷன் அக்யூரேசி மெட்ரிக்ஸ்னால் என்னன்னா இது வந்து ப்ரிடிக்டர் ரேட்டிங்கையும் ரியல் ரேட்டிங்கும் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக மெஷர் பண்ணியிருக்கு அதை சொல்கிறது தான் இந்த ப்ரிடிக்ஷன் அக்யூரேசி மெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்டு ரேங்கிங் அக்யூரேசி மெட்ரிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. எம்ஏபி மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன், செகண்ட் வந்து மீன் ரெசிப்ரோக்கல் ரேங்க். இது வந்து எதுக்குன்னா இந்த ரேங்கிங் அக்யூரேசி மெட்ரிக்ஸு அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஐட்டமை யூசருக்கு ரேங்க் பண்ணுது, அதுதான் இந்த ரேங்கிங் அக்யூரேசி மெட்ரிக்ஸ். அதை மெஷர் பண்ணுறது தான் இந்த ரேங்கிங் அக்யூரேசி மெட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம டைப்ஸு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த ப்ரிடிக்ஷன் அக்யூரேசி மெட்ரிக்ஸில் இருக்கிறது எம்ஏஇ மீன் அப்சல்யூட் எரர். எதுவும் நம்மளுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகுது. ஸோ அதே தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இது வந்து ஆவரேஜ் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிடிக்டட் வேல்யூ அண்டு ஆக்சுவல் வேல்யூ. இந்த ஆவரேஜ் அப்சல்யூட்னா இந்த எண்ணை தான் சொல்லுவாங்க, டிவைடட் பை என். ஸோ அதனால தான் இது ஆவரேஜ் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிடிக்டட் வேல்யூ அண்டு ஆக்சுவல் வேல்யூ. அந்த ப்ரிடிக்டட் வேல்யூ வந்து என்னன்னா இந்த ஆர் கேப்பு, ஆக்சுவல் வேல்யூங்கிறது இந்த வெறும் ஆர். ஸோ அதான் இது இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஆர்னா அது ஆக்சுவல் ரேட்டிங், ஆர் கேப்புங்கிறது வந்து ப்ரிடிக்டர் ரேட்டிங்கு. இந்த எண்ணுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர் ஐட்டம் பேர்ஸ். ஓகேவா? இதுதான் அதோட ஃபார்முலா. அதோட ஃபார்முலாவோட இருக்க டெஃபினிஷன் அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூசர், மூவி, ஆக்சுவல் ரேட்டிங், ப்ரிடிக்டர் ரேட்டிங். யூசர் வந்து 4 இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போவே என்னது, n ஈக்குவல் டு 4. என் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர் மைனஸ் ஆர் கேப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் மைனஸ் ஆர் கேப் எப்படி பார்க்குறது? இந்த ஆக்சுவல் ரேட்டிங்கையும் ப்ரிடிக்டர் ரேட்டிங்கையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆர் மைனஸ் ஆர் கேப் கிடச்சிரும். ஓகேவா? இதை கிடச்சிருச்சு. நம்ம எல்லாத்துக்குமே அது பண்ணி போட்டாச்சு. 4.0 மைனஸ் 3.5 அப்படின்னா 0.5. ஸோ அப்படியே தான் எல்லாத்துக்கும் நம்ம மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை கூட எடுத்து எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த அப்சல்யூட் எரர். ஆர் மைனஸ் ஆர் கேப்புங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மைனஸ். ஓகே, நான் போட மறந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். சம் பண்ணிவிட்டு டிவைடட் பை என். இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ண போகிறோம். சம் பண்ணிவிட்டு டிவைடட் பை என். என்னது நம்மளுக்கு 4. ஓகேவா? பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் அதோட ஆன்சர் 0.125. இதுதான் நம்ம எம்ஏஇயோட ஆன்சர்.
நெக்ஸ்ட் அதில் இருக்க செகண்ட் டைப் பார்க்கலாம். ரூட் மீன் அப்சல்யூட் எரர். இந்த ரூட் மீன் அப்சல்யூட் எரரும் மீன் அப்சல்யூட் எரரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் வரப்போகுது. அந்த ப்ரிடிக்டடுக்கும் ஆக்சுவலுக்கும் ஒரு ஸ்கொயர் வரப்போகுது. ஓகேவா? ஒரு ரூட் ஸ்கொயர் வரப்போகுது, ஒரு ஸ்கொயர் வரப்போகுது. ஓகேவா? இதுதான் இதோட ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ். அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் த ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிடிக்டட் அண்ட் ஆக்சுவல் ரேட்டிங். ஓகே, இதுலேயே நம்மளுக்கு யூசர், மூவி, ஆக்சுவல் ரேட்டிங், ப்ரிடிக்டர் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் n வந்து 4 தான், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் n வந்து 4. நம்ம ஃபஸ்ட்டு எம்இஐயில் என்ன பண்ணுவோம், ஆர் மைனஸ் ஆர் கேப் பண்ணோம், ப்ரிடிக்டர் ரேட் அதே ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் நம்ம. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, நம்ம இதை ஸ்கொயர் பண்ணிடணும். இந்த கண்டுபிடிச்சதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ரூட் மீன் அப்சல்யூட் எரர். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சதை ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸோ அதான் நம்ம அதை எடுத்தெளியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதோட டிவைடட் பை 4, அதே தான் டிவைடட் பை 4 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோம்னா, டேக் த ஸ்கொயர் ரூட். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். இந்த கண்டுபிடிச்சதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.66. அதே இதுதான், எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து எம்எஸ்சியில் நம்ம பண்ணதை ரூட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் அக்யூரசி மெட்ரிக்ஸ். இதில் இருக்க மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன். இந்த மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன் என்னன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஏதாச்சும் ரேங்கிங்கை எவாலுவேஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ரிலவெண்ட் ஐட்டம் வந்து எப்பயுமே டாப் பொசிஷனில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது மல்டிபிள் கொரிஸை வந்து அக்ராஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆவரேஜ் ப்ரிசிஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ரிசிஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா பாருங்கள், இங்கே ஏபிகே ஓகேவா, ஈக்குவல் டு ஹேஸ் ஆஃப் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் இன் டாப் கே டிவைடட் பை கே. இந்த ரிலவெண்ட் கே வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ அதோட ரேங்க் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுவே 0வா இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு அக்செப்ட் ஆகாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் ஃபார் கொரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன். இந்த மீன் ஆவரேஜ் ப்ரிசிஷன் வந்து இந்த ஏபியை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அந்த ஏபியில் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை போட்டுட்டு டிவைடட் பை கியூங்கிறது நம்பர் ஆஃப் கொரிஸ், எத்தனை கொரிஸ் இருக்குங்கிறது. ஓகேவா? ஏபி வந்து எம்ஏபி வந்து அந்த ஏபியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிவைடட் பை கியூன்னு போட்டாலே முடிஞ்சிடும். அப்புறம் வந்து அதை சம் பண்ணிடுவாங்க, அது எல்லாத்தையும் அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேங்க் கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, ரிலவெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், 1ன்னு வந்தால் அது அக்செப்டட், 0ன்னு வந்தால் அது ரிஜெக்டட், 0ன்னு வந்தால் அது ரிஜெக்டட். சரி, இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த கியூங்கிறது என்னது, கொரிஸ், எத்தனை கொரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ நம்மளுக்கு இதில் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம இங்கே கணக்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இங்கே 1 கொடுத்துருக்காங்க. இந்த 1 வந்து நம்மளுக்கு அக்செப்டட். அது எதில் இருக்குது, ரேங்க் நம்பர் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட் இது 0, அப்போ இது நாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 1. ஓகே, அப்போ ரேங்க் 3யும் வரும் நம்மளுக்கு. இது வராது, இது வரும், இது வரும், 5th ரேங்க்கும் வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பண்ணதெல்லாம் நம்மளுக்கு டினாமினேட்டரில் போடணும். எந்த ரேங்க்கில் இருக்குங்கிறத டினாமினேட்டரில் நம்ம போடணும். ஓகேவா? அதுதான் அதோட கே. இந்த கே தான் அந்த டினாமினேட்டர். இப்போ நம்ம பார்த்தது எந்த ரிலவெண்ட் வந்து எந்த ரேங்க்கில் இருக்குது அதை சொல்கிறது தான் இந்த டினாமினேட்டரில் சொல்கிற அந்த கே. இந்த 1 என்னன்னா, இப்போ
நம்மளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு 5 இருக்கா? 1 2 3 4 5. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இதை டாப் கே பொசிஷன் சொன்னாங்களே, இப்போ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ அந்த 1 தான் நம்ம இங்கே எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இந்த 2வது ரேங்க் வந்து 0, அதை நம்ம எழுத மாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த 1 போனதுக்கப்புறம் நம்மளுக்கு டாப் கேல என்ன இருக்கும்? 2 இருக்கும். அந்த 2 இங்கே. நீங்கள் வந்து இங்கே 3 எழுதக்கூடாது, ஏன்னா அது ரேங்க் 3ங்கிறனால 3 எழுதக்கூடாது, 2 தான் போடணும். இந்த டாப் கீழே என்ன இருக்குது? 2 தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 4th வந்து நம்மளுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு, ஏன்னா இது 0. 4th நம்மளுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சுனால அது நம்மளுக்கு சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து 5 இருக்குது. 5 வந்து இங்கே ஆல்ரெடி போட்டாச்சு. நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 2 போட்டதுக்கப்புறம் டாப்பில் என்ன இருக்குன்னா 3 இருக்கும். 3 4 5 இப்படி இருக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 3யை தான் இங்கே போடணும். ஓகேவா? இதான் நியூமினேட்டரில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஏபி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். நம்ம எதை கண்டுபிடிச்சோம்ல, இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை இங்கே 5 இருக்குன்னு பார்ப்பீங்க. ஆனால் 5 இங்கே 5 இருக்கனால நம்ம Q வந்து 5ன்னு எடுக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எத்தனை இது செலக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். நம்மளுக்கு எத்தனை இது? 3 தான் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. அப்போ Q வேல்யூ வந்து 3. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஏபியும் எம்ஏபியும் எப்படி இருந்தாலும் ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மீன் ரெசிப்ரோக்கல் ரேங்க்கு. இந்த மீன் ரெசிப்ரோக்கல் ரேங்க்குங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஐட்டம் வந்து எங்கே அப்பியர் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் குயிக்காக. ஓகேவா? அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர்ஆர். இந்த ஆர்ஆர் வந்து ரெசிப்ரோக்கல் ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஃபால்ட்டாக எப்பயுமே 1 தான் இருக்கும். டிவைடட் பை ரேங்க் ஆஃப் ஃபஸ்ட்டு ரிலவெண்ட் டாக்குமெண்ட். அந்த இது எங்கே வந்து அந்த ரேங்க் வந்து அக்கர் ஆயிருக்குன்னு நம்ம இங்கே செக் பண்ணுவோம் இந்த டாக்குமெண்ட்டில். அதாவது ரேங்க் ஃபஸ்ட்டு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டில். நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்ஆர் மீன் ரெசிப்ரோக்கல் ரேங்க் வந்து எப்படின்னா, இந்த ஆர்ஆர்ஆரை நம்ம சம் பண்ணி டிவைடட் பை Q போட்டோம்னா எம்ஆர்ஆர்ஆர் கண்டுபிடிச்சிருவோம். அங்கே வந்து ஏபி கண்டுபிடிச்சி தான் எம்இபி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து ஆர்ஆர் கண்டுபிடிச்சிட்டு எம்ஆர்ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த Qங்கிறது அதே தான், நம்பர் ஆஃப் கொரிஸ் தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா, இந்த கொரியும் இந்த ரேங்க்டு லிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, எங்கே வந்து அது அக்கர் ஆகிருக்குன்னு பார்க்கணும், எந்த பொசிஷனில் அது அக்கர் ஆகிருக்குன்னு செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே அந்த ரேங்க் வந்து அக்கர் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு பொசிஷனில். ஸோ அதனால் இங்கே 1. நெக்ஸ்ட் இங்கே எங்கே அக்கர் ஆகிருக்குன்னா செகண்ட் பொசிஷனில். ஸோ அதனால் நம்ம 2 போட்டுக்கலாம். இங்கே எங்கே அக்கர் ஆகிருக்குன்னா 4th பொசிஷன். ஸோ அதனால் 4. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்ஆர் கண்டுபிடிப்போம். ஆர்ஆர் வந்து எப்படின்னா 1 பை எங்கே வந்து அந்த இது அப்பியர் ஆயிருக்குன்னு பார்க்குறது. ஸோ 1 வந்து எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டு தான் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் இங்கே கண்டுபிடிச்சதை நம்ம டினாமினேட்டரில் போட போகிறோம். 1 2 4 இதே தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம எம்ஆர்ஆர் கண்டுபிடிக்கும். எம்ஆர்ஆர் வந்து ஆர்ஆரை ஃபுல்லாக சம் பண்ணிட்டு டிவைடட் பை Q, அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் கொரிஸ் இருக்கோ அதை வந்து டிவைடட் பை போட்டுற வேண்டியதான். இது எத்தனை கொரி நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ அந்த டிவைடட் பை 3 போட்டாச்சு. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.583. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.